மரியாதையே இல்ல. நீங்க இந்த வீட்டுக்குள்ள எப்ப வந்தீங்களோ அதுல இருந்து என் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. உங்களால நான் சும்மா விட மாட்டேன். நானும் ஒண்ணு சும்மா விட மாட்டேன். நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இரு, இப்ப முத்தரசனை எழுப்பி கூட்டிட்டு வரேன். வேண்டாம் விடுங்க. வெண்ணிலா, என்னடி இப்பவும் நீ பயங்கரமா சீன் போடுறியா? நீ ஒன்னும் பிச்சை போட்டல. மாமா கிட்ட இருந்து என்ன காப்பாத்த வேண்டாம். ஐயோ சும்மா இருடி. ஏய் போ, போய் சொல்லு. விடுமா. தம்பி வேண்டாம் தம்பி. அவ ஏதோ கோவத்துல பண்ணிட்டா. இந்த விஷயம் மட்டும் மாப்பிளைக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். ஏற்கனவே கோவத்துல இருக்காரு. இவ வேற ஒரு மாதிரியா நடந்துக்கிறா. ஸ்வேதாவை ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறாரு. இது மட்டும் தெரிஞ்சா ஸ்வேதாவோட வாழ்க்கையே வீணா போயிடும் தம்பி. ஓஹோ, அப்ப வெண்ணிலா சத்த கூட பரவாயில்ல, உங்க பொண்ணோட வாழ்க்கை போயிடக்கூடாது, அப்படித்தானே? தம்பி சொன்னா கேளுங்க தம்பி. வேண்டாம் தம்பி. போடி, ஏன்டி இப்படி பண்ற? இங்க பாருங்க தம்பி, ஸ்வேதாக்காக நான் வெண்ணிலா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். உனக்கு தாண்டி அறிவில்ல. நீ பண்ண வேலைக்கு இந்நேரம் ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்து இருக்கணும். போடி வெளியே, போடி முதல்ல, போடி வெளியே. போகிறல சொன்னா கேளு ஸ்வேதா. வெண்ணிலா, அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளை மன்னிச்சிருமா. என்னம்மா இது, இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எதுவும் செய்ய மாட்டேமா. இல்லம்மா, உனக்கு வேணா அவளை மன்னிக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கலாம், எனக்கு இல்ல. முத்தரசன் கிட்ட கண்டிப்பா சொல்லியா? தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்கன்னு. மாமா வீட்டுக்கு சாப்பிட வரலங்கிற கோவத்துலதான் அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. என் மேல சத்தியம் பண்ணுங்கன்னு. முத்து மாமா கிட்ட இதை சொல்லிடாதீங்கன்னு. இத கேட்டா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு. என்னம்மா நீ? அவ உன் கழுத்தை நெரிச்சு கொல்ல பாத்திருக்கா, அவங்க கிட்ட சொல்ல வேண்டாங்கிற? அவன் மனசு கஷ்டப்படுங்கிறக்காக சொல்லாம விட்டா அப்புறம் இந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு வெள்ளந்தையா இருக்கே, உன் அப்பா விதானத்தை பயன்படுத்திட்டு அவன் என்ன காரியம் பண்ண பார்த்தா பாத்தியா? நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா உன் கதையை முடிஞ்சிருக்கும். நீ சொல்ல வேணாங்கிற? வேணாண்ணே, விட்டுருங்க. பாவண்ணே, இத ஒரு தடவை எனக்காக மன்னிச்சிருன்னு. சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் கேக்குறங்கிறக்காக இப்ப நான் சொல்லல. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா முத்தரசன் கிட்ட சொல்லுவேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டியா தீருவேன். என்னடி இப்படி பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஏய், சும்மா நீயா பேசிட்டு இருக்காத. ஏன் பார்வையில இருந்து பார்த்தாதான் தெரியும். உனக்கு எதுக்குடி இப்படி ஒரு நிலைமை? இந்த வீட்டை விட்டு போலாண்டி. இது செய்யறதுக்கா இங்க வந்தோம்? இனிமே ஒரு வார்த்தை நீ பேசினாலும் அம்மானு கூட பார்க்க மாட்டேன். ஒழுங்கா போயிங்க இருந்து, இல்லைன்னா மரியாதை கெட்டுரும். போன்னு சொல்றல. உன் பிடிவாதம் எனக்கு தெரிஞ்சது தானே. ஆனா வரட்டு பிடிவாதம் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்ல ஸ்வேதா. அது முதல்ல மனசுல வச்சுக்கோ. என்ன திட்டுறதுனாலயோ என் மேல கோவப்படுறதுனாலயோ எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா உன் நிலைமையை நினைச்சதாண்டி எனக்கு வருத்தமா இருக்கு. போடி. பெத்த அம்மால இருந்து மத்த எல்லாருமே என்ன பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு எவ்வளவு கேவலமா போயிட்டேன். நினைச்சு பார்த்தாலே கடுப்பாகுது. வேற வழியே இல்ல. தென்னரசு கிட்ட பேசிட்டேன். அந்த வெண்ணிலாவை திட்டம் போட்டு நம்ம வலையில விழ வச்சு அவளை சிக்கல மாட்ட வச்சு தீரணும்.
அண்ணாமலை நமக்கு எதிரா பயங்கரமா வேலை பண்றான். இங்க எங்கேயாவது நின்னு நம்ம பேசுறத ஒட்டு கேக்குறானா போய் பார்ப்போம். நம்மள என்ன மேலே பாத்துட்டு இருக்கீங்க? பட பேஜாரா போச்சுப்பா. இந்த வீட்டுல படுத்துட்டு மேல பாக்குறது கூடவா தப்பு? தூக்கம் வரல, மேல பாத்துட்டு இருந்தேன். ஆமா, நீ தூங்கல? ஏன் தூக்கமே வரல. அதான் ஏன்? அது அது இன்னைக்கு சிவராத்திரில, அதான். ஓ, சிவராத்திரி அதனால தூங்கல. ஆமா, உள்ள என்ன நடக்குது? அதான் சிவராத்திரின்னு சொன்னேன்ல, உள்ள என்ன பண்ணுவாங்க? சாமி தான் கும்பிடுவாங்க. சாமி கும்பிடுறாங்களா? நல்ல விஷயம். கும்பிட்டுட்டோம். அப்புறம் என்ன தனியா ஹால்ல படுத்துக்கிட்டு? பெரிய திட்டமா இருக்கும் போலயே. ஆமா, ஹால்ல தனியா படுத்துக்கிட்டு பெரிய திட்டமா போட்டுட்டு இருக்கேன். என்ன திட்டம்? அது இந்த வீட்டுக்குள்ள சில ஜந்துக்கள் வந்துட்டு ரொம்ப நாள வெளியே போகாம இங்கேயே தங்கிடுச்சுங்க. அத இன்னைக்கே பூச்சி மருந்து அடிச்சு துரத்தலாமா இல்ல நாளைக்கு துரத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க சொல்றத பார்த்தா வேற யாரையும் மீன் பண்ற மாதிரி தெரியுது. இந்த அண்ணாமலை சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு மூளை இருக்கா? ஹலோ, எங்களுக்கெல்லாம் மூளை இருக்கு. உங்களுக்கு வேணும்னா பின்னாடி கடையில விக்கிறாங்க, போய் வாங்கிக்கோங்க. நீங்க அங்கதான் வாங்குவீங்களா? நமக்கு தேவைப்படாத மேடம். ஏன்னா நம்ம காண்டவன் ஏற்கனவே காப்பில சர்க்கரையை கலக்கிற மாதிரி உடம்பு ஃபுல்லா மூளைய கலந்துட்டு இருக்கான். பாத்து எறும்பு கடிச்சிட போகுது. அதை நாங்க தட்டி விட்டு நசுக்கிக்கிறோம். நீங்க கொலைப்படுறீங்க. இது எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. ஹலோ மேடம், உங்களுக்கு மூளை வாங்க ஏதாவது காசு வேணா சொல்லுங்க. இந்த அண்ணாமலை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். ஓகே? வேணாம். வேற வழியே இல்ல. நாளைக்கு மாமாவையும் அண்ணாமலையும் இங்கிருந்து அனுப்பணும். அதுக்கப்புறம் தான் வெண்ணிலா விஷயத்தை எந்த சிரமமும் இல்லாம முடிக்க முடியும். உன் மாமாவையும் அண்ணாமலையும் எப்படி வெளியில அனுப்புவ? என்னடி எப்படி அனுப்புவேன்னு கேட்டா பதில் சொல்லாம சிரிச்சிட்டு இருக்க? கண்டிப்பா இந்த விஷயத்துல என் அத்தை எனக்கு துணையா அனுப்பாங்க. அவங்கள வச்சுதான் நான் இதை சாதிக்க போறேன். புரியல. காலையில புரிஞ்சுக்குவேன். இவ எங்க போனவ ஆளைய காணும். எங்க போய் தொலைஞ்சா? அங்க இருக்கா பாரு. வா. இதோ இருக்கா பாரு. மேடம், மேடம், பூச்சி மருந்து ஸ்வேதா, ஸ்வேதா, பூச்சி மருந்து. எந்திரி. அம்மா, என்னடி பூச்சி மருந்து? அந்த அண்ணாமலை நிக்கிறானா இல்லையான்னு பாக்க சொன்னா இங்க தூங்கிட்டு இருக்க. இல்ல, ஹால்ல அங்கதான் படுத்துட்டு இருந்தான். பேசிட்டு தான் இருந்தேன். இப்பதான் தூங்குனேன். ஏய், இப்ப தூங்குனியா எப்ப தூங்குனேன்னு நான் கேட்கல. அவனை கோட்டை விட்டுட்டல. அவன் எங்கேயாவது மறைஞ்சு நின்னுட்டு இருக்கானு பாக்கலாம். ஏய், நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போய் பாருங்க. ஏய், சீக்கிரம் போங்க. ஏய், வா. தின்னுட்டு தூங்க மட்டும் தெரியும். வா.
ஸ்வேதா, மாமா ரூம்லயும் அண்ணாமலை இல்ல. எங்க போய் தொலைஞ்சிருப்பான்? எங்கேயும் இல்லடி. ஏய், எல்லாம் உன்னாலதான். எங்க போனான்னு கூட தெரியாது. ஒரு நிமிஷம் தூங்குனது தப்பா? ம்? ஆமா, தப்புதான். பார்க்க சொன்னா வந்து பார்க்க வேண்டியதானே. இப்ப எங்க போனான்னு கூட தெரியல. சரியான லூசு நீ. பே. என்னத்தா இது? ஸ்வேதா வீட்டில் அவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு இருக்கா. நீ வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்க. பாவம் என் நண்பன் முத்தரசன் ஸ்வேதோட மனசு கொணாம அவளை எப்படியாவது வீட்டு விட்டு அனுப்பணும்னு பார்க்கறான். ஆனா அவன் அதுக்கான வழி தெரியாம முழிக்கிறான். இதனால அவன் மனசளவுல ரொம்ப கஷ்டப்படுறான். நான் ஏதாவது பண்ணி அந்த ஸ்வேதாவை வெளியில் அனுப்பிடுவேன். ஆனா அதனால ஏதாவது பிரச்சனையாகி என் நண்பன் முத்தரசன் மனசு கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் இவ்வளவு நாளா பொறுமையா இருக்கேன். நீ ஏதாவது பண்ணி அவளை வீட்டு விட்டு வெளியில் அனுப்பிடாத்த. அதை நீயா பண்ணுவியா இல்லை வேற யார் மூலமாவது பண்ணுவியான்னு எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் அந்த ஸ்வேதா வீட்டு விட்டு வெளியில் போகணும், அவ்வளோதான். ஏன்பா தம்பி, எதுக்கு அதிகாலை நேரத்துல கோயில்ல வந்து இப்படி வேண்டிட்டு நின்னுட்டு இருக்க? சாமி, நமக்குன்னு ஏதாவது கஷ்டம் வந்தா அதை எப்படியாவது பொறுத்துக்கலாம். அவன் இந்த வீட்டு விட்டே போகணும் சாமி. வீட்டு விட்டு என்ன சொல்றதுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றான். வெண்ணில வலிக்குன்னு நினைக்கிறவ இந்த உலகத்தை விட்டே போனா கூட நல்லதுன்னு தான் தோணுது. அதுக்காக என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கான்னு அந்த ஆத்தா கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். டேய், உன் உயிர் போகுதான் போகுது. ரொம்ப நன்றி. நீங்க கிளம்புங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறத பத்தி பேசுவேன். ம்? அவ்வளவு திமிரு அவனுக்கு. ஸ்வேதா, மரியாதை குறையுது. என்னாலையும் உன்ன மாதிரி பேச முடியும். மரியாதையை கொடுத்து மரியாதை வாங்கு. மரியாதையா? நான் சாகணும்னு நினைக்கிற உனக்கு என்னடா மரியாதை? மரியாதையெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டேன். இங்க பாரு நம்மள, உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? நீ எல்லாம் அந்த வீட்டுக்கு நேத்திக்கு வந்தவன். நீ ஏன் என்ன சீன்ற? இதை பாரு ஸ்வேதா, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதெல்லாம் முக்கியம் இல்லை. முத்தரசனுக்கு உன்னை பிடிக்கல, வெண்ணிலாவை பிடிச்சிருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க தான் நான் இருக்கேன். நேத்திக்கு வந்த நீ எனக்கு அதெல்லாம் சொல்லி தெரியா? மாமாவை கட்டிக்கணும்னு தான் நான் இந்த ஊருக்கே கிளம்பி வந்தேன். நான் தோத்து போய் மாமாவை விட்டு கொடுத்துருவேன்னு நினைச்சியா? வெண்ணிலாவை நீ கழுத்தை பிடிச்சி நசுக்கி கொள்ள நினைச்சப்பவே நான் முத்தரசுங்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வையி, அவன் உன்னை அந்த நிமிஷமே வீட்டை விட்டு அடிச்சு துரத்திருப்பான். வெண்ணிலா சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அதனால நீ தப்பிச்ச. ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்ன பத்தி அது இதுன்னு சொல்லி போட்டு கொடுத்துதான் முத்தரசன் மாமா கிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியும். உனக்கு உண்மையிலேயே தில் இருந்தா சொல்லு. நம்ம 2 பேருக்குள்ளேயும் இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். யாரும் யார பத்தியும் போட்டு கொடுக்க கூடாது.
அதுக்கப்புறம் நீ என்ன அந்த வீட்டை விட்டு அனுப்புறியா இல்ல நான் உன்னை அனுப்புறேன்னு பாப்போம். பார்க்கலாமா? சொல்லு. சவால் விடுற, அதுலயும் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நான் உன்னை பத்தி முத்தரசன் கிட்ட சொல்லக்கூடாது, நீ என்னை பத்தி சொல்ல மாட்டேன். நல்லாதான் இருக்கு, ஒத்துக்கிறேன். உன்னை பத்தி நான் முத்தரசன் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு ஸ்வேதா, கூடி சீக்கிரம் நீயே ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு துண்டக்கானன் துணியக்கானன் ஓடி போகல போவ. மாமா மனசுல ஸ்வேதால வெண்ணிலா தான் இருக்கான்னு சொன்னியே. இன்னும் ஒரு வாரம் தான். நான் கிட்ட கூட போக மாட்டேன், டச் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா அந்த வெண்ணிலா இந்த குடும்பத்திலேயே இருக்க போறதில்ல. அவளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. ஏய், என்ன பண்ண போற? என்ன பிரச்சனை பண்ண போற? வெண்ணிலாக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு? அடு, தான் ஆடட்டாலும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே உன் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வரும்னதும் மொத்தமா ஆடுது. வெண்ணிலாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு உன்னால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. ஓகே?